ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. வணக்கம் சார். முதற்கடவுள் அப்படின்னு நம்ம விநாயகரை சொல்றோம். எந்த ஒரு காரியம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அதை நம்ம தொடங்கியே வைப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம விநாயகருக்கு கொடுப்போம். ஸோ காரிய தடை நீங்கிறதுக்கு விநாயகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எப்படி சார் லிங்க் ஆகுது? காரிய தடைக்கும் விநாயகருக்கும் என்ன தொடர்பு? ஜோதிடர் அப்படின்றதுனால ஜோதிடத்துக்கும் வழிபாட்டுக்கும் என்ன லிங்க் இருக்கிறதோ அதை பத்தி தான் நம்ம தெளிவா பேச முடியும். இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களினுடைய அடிப்படையை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு கால நிர்ணயத்தையே முடிவு பண்றாங்க. எது முகூர்த்த நாள், எது கரி நாள், எந்த நாள் நமக்கு நன்மையை கொடுக்கும், எந்த நாள் நமக்கு தீமையை கொடுக்கும், இது எல்லாம் எதன் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது என்றால் 27 நட்சத்திரத்துல சந்திரன் சுழன்று வரக்கூடிய சுழற்சியை பொறுத்து தான் முடிவு செய்யப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துலதான் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினியை குறிக்கக்கூடிய உடல் உறுப்பு எது அப்படின்னா மூளை. அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு தடைகளையும் சரி, அதே போல தாமதங்களையும் நீக்கி ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறாருன்னா அவர்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த ஸ்மார்ட் ஒர்க்குடைய ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான். விநாயக பெருமான் வேற யாருமே இல்லைம்மா, நம்ம மூளையினுடைய மறு வடிவமே விநாயகர் தான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நாம காரிய தடை அப்படின்றத காட்டிலும் நம்மளுடைய மூளையை சிறப்பாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய கடவுளாக யார் இருக்கிறாருன்னா இவர் தான் இருக்காரு. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட ஒரு பழம் வந்தது. அந்த பழத்தை யார் அதிக ஞானம் உள்ளவர்கள் பெறணும் அப்படின்னு ஒரு போட்டி ஏற்பட்ட போது யாரெல்லாம் அண்டத்தை சுட்டுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் வழங்கப்படும்னு சொன்னாங்க. அதுல முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அவசரப்பட்டு அண்டத்தை சுற்ற ஆரம்பிக்கிறார். விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா பிண்டத்தை சுற்றுகிறார். கேள்வி கேட்ட போது எனக்கு அப்பாவும் அம்மாவும் தான் உலகம், அவங்கள தானே உலகம்னு எல்லாமே சொல்றாங்க, சோ அதை சுற்றி நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல முருகன் உலகத்தை உண்மையாவே சுத்தினாரு, விநாயகர் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாரு. இதுல எது டிஃபரெண்ட் ஆச்சு? முருகன் சுற்றி வந்ததற்கு காலதாமதம் ஆயிடுச்சு, விநாயகர் சுற்றி வந்ததற்கு ஒரு குறுகிய நேரத்திலேயே அந்த ஞானப்பழம் என்பது கிடைத்து விட்டது. அப்ப ஞானப்பழம் சாப்பிடணும் அப்படின்னா அவர் யாரை வணங்கணும்? விநாயகரை வணங்கணும். அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கா ஒரு குறுகிய காலகட்டத்துல நாம மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா அவர் விநாயக பெருமானை வழிபட வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நாம விநாயகரை தமிழ்நாட்டில் கொண்டாடுவதை விட வடநாட்டில் விநாயகரை நிறைய கொண்டாடுவாங்க. அதிலும் இந்த பொருளாதார நிலையில் உயர்வு பெற்றிருக்கக்கூடிய சமூகம் விநாயகரை பிரதான தெய்வமாகவே வழிபடும். விநாயகர் சதுர்த்தி நம்ம ஊர் நவராத்திரி மாதிரியே அங்க என்ன பண்ணப்படுதுன்னா கிட்டத்தட்ட 15 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்ப என்னன்னா விநாயகரை வழிபட்டால் காரிய தடை அப்படின்றது நீங்கி நம்ம எப்படி சொல்லணும்னா விநாயகர் வழிபட அவர் ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடுவார். அவருடைய பிரெயின் எப்படி ஆயிடும்? ஸ்மார்ட் ஒர்க் ஆயிடும். இப்ப விநாயகருடைய மறுவடிவம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணினி. புரியுதுங்களா? இப்ப விளக்கினுடைய மறுவடிவமாக வந்ததுதான் நம்ம இப்ப போட்டிருக்க லைட் இல்லையா. இப்ப ஒவ்வொரு உலகத்திலுடைய பரிணாமமும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனாங்க, இன்னைக்கு நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்துல குதிரையில போனா BMW சமமானது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது குதிரை திறனோட தான் கணக்கிடப்பட்டு காரா மாறுது. அப்ப என்னன்னா யுகங்கள் வளர வளர அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா. அப்ப விநாயகருடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த கணினி. இப்ப நீங்க விநாயகர்கிட்டயும் மவுஸ் இருக்கும், கணினிட்டையும் மவுஸ் இருக்குதா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா அந்த நினைவு திறன்ல விநாயகரை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதே போல கணினிலையும் பாத்தீங்க அப்படின்னா மெமரி அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருவருடைய மூளை திறன் அதிகமாக செயல்படுவதற்கும் அதிக நினைவாற்றலை பெறுவதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் கட்டாயமாக அஸ்வினி நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும்பொழுது எல்லாம் ஒருவர் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடணும். அது என்ன சிவன் ஆலயத்தில் இருக்கிற விநாயகர் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பொதுவா சிவன் என்றால் சூரியன், சூரியன் தான் மூளை. கேது என்றால் விநாயகர். கேது என்ற அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் என்பது அதனுடைய இன்டர் டெப்தான லிங்க். அப்ப என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட
காரியத்தடை கட்டாயமாக நீங்கும். அதுலேயும் ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் இருக்காரு. அவர் தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். இப்ப பிள்ளையார்பட்டி விநாயகர்னு நம்ம சொல்லுவோமே தவிர அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம மறந்துடுறோம். ஆக்சுவலி பிள்ளையார்பட்டி அப்படின்றது சிவன் கோவில் இருக்கிற ஒரு விநாயகர் தான். அது விநாயகர் கோவில் கிடையாது, அது சிவபெருமானுடைய ஆலயம். ஆகையினால அங்கு இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் மிக சிறந்த காரிய தடையை நீக்கக்கூடியவர். அதனால ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கட்டாயமாக இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய படம் வீட்டினுடைய வாசலில் இருக்க வேண்டியது அவசியம். விநாயகர் பொதுவாக நம் செல்வத்தை எல்லாம் தேக்கி தேவையில்லாத வழியில் செலவழிக்க விடமாட்டார். ஆகையினால இந்த விநாயகருடைய பதிகங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டும் சொல்றேன். அதாவது நான் சொல்ற மந்திரம் என்ன அப்படின்னா பீஜ மந்திரம். இப்ப பீஜம் அப்படின்னா என்ன, அதற்கு பொருள்னா ஒரு வார்த்தை தான் அதுல இருக்கும். ஆனா அது 1008 முறை சொன்ன பலனை அந்த ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப என்னன்னா ஓம் கம் கணபதையே நம அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இத ஒவ்வொரு முறை நம்ம உச்சரிக்கும் பொழுதும் ஒரு முறை சொன்னாலே 1008 முறை சொன்னதற்கு சமம். அந்த 1008 முறை சொன்ன பலனை இந்த பூமியில ஒரு மூலிகை வழங்கும். அந்த மூலிகை எது அப்படின்னா அருகம்புல். அருகம்புல்லால விநாயகருக்கு ஓம் கம் கணபதையேன்னு ஒரு முறை சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு சிதறு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அப்படி உடைத்து விட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம் காரிய தடைகள் எல்லாமே விலகும்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிக நார் உள்ள ஒரு பொருள் என்னன்னா தேங்காய். நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, இந்த நார் முடிச்சு இதெல்லாம் எதை குறிக்கும்னா கேதுவை குறிக்கும். கேதுதான் நமக்கு நிறைய தடையை கொடுப்பவர். அப்ப என்னன்னா ஒவ்வொரு முறை தேங்காய் உடைக்கப்படும் பொழுதும் கேது பரிகாரம் செய்யப்படுகிறார். அதனால தான் எந்த காரியங்கள் செய்யணும்னாலும் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிற நேர்த்தி கடன் பண்ணினா அது ரொம்ப நல்லது. நம் காரிய தடைகள் அங்க சிதறுகிறது என்று அர்த்தம். நம் கர்ம பலன் அங்க சிதறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு தேங்காய் உடைக்கும் பொழுதும் இந்த ஓம் கம் கணபதையே அப்படின்ற வார்த்தையை சொல்லி உடைக்கும் பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நல்ல பலன்களும் நம்மை விரைவில் சேரும். அதை விட மிக முக்கியமானது ஒரு வீட்டில் செல்வம் சேர. ஏன்னா செல்வம் என்பது எல்லாருக்குமே ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கிறது. செல்வத்தை சேர்த்து குவித்து அதை செலவில்லாமல் செய்பவர் யார் அப்படின்னா இந்த விநாயக பெருமான் தான். அப்போ என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், விநாயக பெருமானுக்கு அனுதினமும் ஏதாவது ஒரு பதிகத்தை விட அனுதினமும் ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் அவருக்கு பண்ணி கொடுக்கணும். விநாயகரை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது அவருக்கு பெரிய பதிகங்களோ பூஜை புனஸ்காரங்களோ தேவையில்லை. அதாவது பிடிமண்ணிலும் விநாயகர் இருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகையினால நம்ம எப்ப எல்லாம் இந்த இனிப்பு பதார்த்தங்கள் வீட்டில் செய்யக்கூடிய தின்பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து விநாயகர் கிட்ட எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல வலது மூளை இடது மூளைன்னு ரெண்டு இருக்கிறது தெரியும் இல்லையா, அந்த வலது மூளையும் இடது மூளையும் இயக்கி கொடுப்பவன் யார் என்றால் விநாயக பெருமான். இப்ப விநாயக பெருமான் கிட்ட நீங்க தோப்பு கரணம் போடுறத பார்த்திருப்பீங்க. தோப்பு கரணம் ஏன் போடுகிறோம் அப்படின்னா இந்த காதியை நம்ம பிடிச்சு இழுக்கும் பொழுது ரெண்டு மூளைகளுமே சம பங்காக செயலாற்றுகிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்கலி சிறப்பாகுது. அஸ்வினி நட்சத்திரத்துலதான் சூரியன் உச்சம் என்றதுனால சூரியன் உச்சம் எப்படி நிமிர்ந்து பார்க்க வைக்கிறதோ, சூரியனை பார்த்து நம்ம எப்படி எல்லாம் ஒடுங்கு. சூரியன்னா உயர் அதிகாரிமா. அப்போ ஒருத்தர் உயர் அதிகார பொறுப்புல ஒரு வீடு வாழணும்னா இந்த தோப்பு கரணம், சிதறு தேங்காய், ஓம் கம் கணபதையே நம எனும் நாமம், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய படம் வீட்டுடைய வாசல்ல வெளியே பார்த்திருக்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் செல்வத்தை மிகப்பெரிய அளவுல வசீகரித்து கொடுக்கும். ஒரு வீட்டுல அனுதினமும் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அந்த மஞ்சள் விநாயகருக்கு அனுதினமும் ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை வைக்க வேண்டியது அவசியம். நாவல் பழம் பிடிக்கும், கரும்பு பிடிக்கும். இது விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய சீசன் டைம். ஆகையினால ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் விநாயக பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைக்காதவங்க அத்தனை பேருக்கு கிடைக்கும். யாரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு விரும்புறாங்களோ, தன்னுடைய வேலையில ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி மேலதிகாரி கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சீக்கிரம் அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே சிவன் கோவில் இருக்கிற விநாயகரை ஓம் கம் கணபதையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வலம் எத்தனை முறை வலம் வரணும்? ஒரு முறை வலம் 9 முறை தோப்பு கரணம் போட்டு 9 சிதறு தேங்காயை உடைத்து கேட்க உறுதியாக கிடைக்குமா. ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் எங்களுக்கு ஒரு சூப்பரான பதிகம், குறிப்பா விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகன்.